சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாயுமானவர் திட்டத்தில் ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளியின் மனைவியை வட்ட வழங்கல் அலுவலர் தரக்குறைவாக பேசியதாக வட்டாட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மனு அளிக்கச் சென்ற போது குழந்தைகள் பெற்றுக்கொண்டது குறித்து வட்ட வழங்கல் அலுவலர் கேள்வி எழுப்பியதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்துள்ளார். சாப்பாடு போட்டு நல்லா வளர்க்கணும், பசிப்பட்டி இல்லாம வளர்க்கணும், ஆம்பளா வயசு வேணா போவாரு, உனக்குதான் பிள்ளை வளர்க்குற வேலை, நீ ஏன் பெற்றுக்கிற அப்படின்னா, நான் ஒரு குழந்தையோட தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கல, நீ கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்து நீ ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. இதையடுத்து அப்பெண்ணின் கணவர் வட்ட வழங்கல் அலுவலர் உமா மகேஸ்வரியை நேரில் சந்தித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேடம், ஏன் வேணாம் அனாவசியமாக நீங்கள் பேசுறீங்க? நான் பிசிக்கல் சேலஞ்சுனா 3 குழந்தை பெற்றுக்கூடாதா? மேடம், நல்லா புரிஞ்சுக்காங்க மேடம், பேசுகிறத தெளிவாக பேசுங்க, சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, நான் எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்குவேன், அது என்னோட இஷ்டம், என்னோட உரிமை. நான் கஷ்டப்படினா அது என்னோட இஷ்டங்க, நீங்கள் அதை சொல்லக்கூடாதுங்க. நான் 10 குழந்தை கூட கெடுத்து செய்யுங்க. உங்களால் இதை ஆக்டிவேட் பண்ண முடியுமா முடியாது? இது ரூல்ஸ் கிடையாதா இல்லைங்களா? நல்லா தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே. இந்த நிலையில் வட்ட வழங்கல் அலுவலரின் நடவடிக்கை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட 20க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.